ஸோ ஹேர் ஃபால் இருக்கனாலே நம்ம வந்து என்ன பண்ணணும், முதல்ல நெல்லிக்காய் இருக்குல்ல, முழு நெல்லிக்காய் அதிகமான அளவுல எடுத்துக்கணும். எடுத்து கருவேப்பிலைய ஜூஸ் போட்டு குடிக்கணும். ஐயோ கருவேப்பிலை பிடிக்காதே. எக் ஒயிட்டை தூக்கி மண்டையில அப்ளை பண்ணணும். நாருமே. அப்புறம் சின்ன வெங்காயத்தை எடுத்து மண்டையில தேய்க்கணும். கண்ணு அந்த ஆயில் வைக்கலாம், பயோட்டின் டேப்லெட் போடலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு போயிட்டு ரேபிட்டோட ரத்தத்தை வைக்கலாம் அப்படின்ட்டுலாம் நீங்க நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க. முதல்ல ஹேர் ஃபால் எதனால வருது, அந்த காசை கண்டுபிடிக்கணும். முக்கியமா அயன் டெஃபிஷியன்சி இருந்தால் தான் ஹேர் ஃபால் ஃபர்ஸ்ட் சிம்டமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உடல் சோர்வு, முகம் பேலா இருக்கிறது, அதுக்கப்புறம் உங்களோட உடம்பு வலி இதெல்லாமே தெரியும். ஸோ முதல்ல நீங்க ஹீமோகுளோபினை செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அயன் லெவல், ஃபெரிட்டின் லெவல், அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன் லெவல், இது மூணுமே செக் பண்ணிட்டு 3 to 6 monthsக்கு நீங்க அயன் டேப்லெட்ஸ் எடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபுட்ல கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுட்ல வந்து ரெட் மீட் இருக்க மாதிரி நிறைய கன்சியூம் பண்ணுங்க. இதை வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கீரைகள் எடுத்துக்கலாம், டோஃபு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து நீங்க விட்டமின் சி இருக்கிற மாதிரியான ஃபுட்ஸ் நிறைய கன்சியூம் பண்றதுனால அயனை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி